விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படத்திற்கு என்ன பேரு அப்படின்னா தர்மன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. தர்மத்தின் தலைவர் அப்படி அதுல இருந்து தர்மன் எடுத்தாங்க. ரஜினிகாந்த் வந்து மருத்துவரா நடிக்கக்கூடிய தர்மன் படத்தை வந்து அஸ்வத் மாரிமுத்து இயக்குறாரு. ரஜினிகாந்த் இதுக்கு முன்னாடி டாக்டரா நடிச்சிருக்காரா? இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மருத்துவரா நடிச்சு எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்திருக்கலாம். இப்போ இந்த பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ண அந்த விழாவில் வந்து ரஜினி என்ன பேச போகிறாரு அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவருக்கு அதுக்கு மாற்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நான் பேசினாலே ப்ராப்ளம் தான் அப்படின்னு இந்த தர்மன் பட விழாவில் வந்து நடிகர் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. நம்மளை பிடிக்காதவர்களுக்கு நம்ம என்ன தான் செஞ்சாலும் அது பிடிக்காது அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. அதை பார்க்கலாம். பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலை கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? அதே போல இப்போ ரஜினி அவர்கள் படத்துல இருந்து சுந்தர்சி அவர்களும் சரி, சிபி சக்கரவர்த்தி அவர்களும் சரி விலகினாங்க. ஆக கமல் தயாரிப்புல தான் நடிக்கக்கூடிய படத்துல இருந்து இயக்குனர்களான சுந்தர்சி, சிபி சக்கரவர்த்தி விலகினது ஏன் அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்காரு. கதை கேட்காமலேயே படத்தை தயாரிக்கிறேன் அப்படின்னு கமல் ஒத்துக்கிட்டதாகவும் அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஓகே, அதையும் பார்ப்போம். டைரக்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து 4வது டைரக்டர். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரி, அது வந்து சரியாக திஸ்டிங் வரலன்னு சொல்லி அப்படியே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர்சி சாருக்கு வந்து வேறு ஒரு படம் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதனால் நம்ம இது வந்து நான் விலகிக்கிறேன் சார், நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவி சக்கரவர்த்தி, அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன சொல்ல, ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பற்றி, அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி, ஷூட்டிங் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப நைஸ் சப்ஜெக்ட். பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக டீல் பண்ணுறோம், டைம் கன்சியூமிங். ஸோ அதனாலே வந்து அதை வந்து நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அஸ்வத் மாரிமுத்து நம்ம வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தார். ஓகே, இந்த விழாவில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த படத்தை மட்டும்தான் வந்து கமல் ப்ரொடியூஸ் பண்ணுறாரா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ரஜினிகாந்தோட இணைஞ்சு 2 படங்களில் வந்துட்டு நாங்கள் பணியாற்றுறோம் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. தர்மன், அதாவது இப்போ பேரிட்டு இருக்கக்கூடிய இந்த தர்மன் படத்துலையும், அதே மாதிரி தலைவர் 174 இந்த படத்துலையும் 2 பேரும் இணைஞ்சு பணியாற்றுறாங்க அப்படின்றதையும் கமல்ஹாசன் இந்த விழாவில் சொல்லியிருக்காரு. இது ரசிகர்களுக்கு இன்னும் டபுள் குஷியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும். நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ணோம். ஒன்று அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆமாம், அதுக்கு நல்ல கதை. அந்த ஃப்ளைட்லேயே பேசிக்கிட்டு போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். 40 வருஷம் கடந்துருச்சு. இங்கே மறுபடியும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ் திறக்கும் போது இவரை தான் கூப்பிட்டேன் நான், வந்து திறந்து வைங்கன்னு. அப்போ இந்த மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு நாங்கள் பேசினோம், எப்போ பண்ணுறோம், நம்ம எப்போ வேணால் பண்ணலான்னு. கதை கிடைக்கிற வரல தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ 2 படம் பண்ணுறோம். இது ஒன்று, இன்னொன்றும் பண்ணுறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.